الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் இந்த ஜும்ஆவினுடைய வணக்கத்தினை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் வற்றாமல் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நாச்சிக்குளம் கிளையின் சார்பாக டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரையிலும் ஏறத்தாழ ஒரு மாத காலம் இணை வைப்புக்கு எதிராக தொடர் பிரச்சாரத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் நமது கிளையின் சார்பாக நடத்தப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஒவ்வொரு பயான்களிலும் இணை வைப்புக்கு எதிராக இணை வைப்பு என்றால் என்ன என்பது சார்ந்து ஒவ்வொரு விளக்கங்களையும் நாம் தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இணை வைத்தல் என்கிற காரியத்துல பொதுவாக முஸ்லிம்களுடைய பார்வை எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுக்கு நிகராக வேறு ஒரு கடவுளை நாம் அதுவும் ஒரு கடவுள்தான் என்று ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அது இணை வைப்பு என்பதுதான் அநேக முஸ்லிம்களுடைய நிலையாக எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு செயலை இணை வைப்பு என்று சொல்ல வேண்டும் என்றால் முஸ்லிம்களில் சிலர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற நிகழ்வு என்ன அப்படின்னா, தர்காவுக்கு போறது. தர்காவுக்கு போறோம் அப்படின்னு சொன்னால் அது இணை வைப்பு என்றுதான் விளங்கி இருக்கிறோம். ஆனால் இந்த இரண்டு செயல்பாடுகளில் மாத்திரம் இணை வைப்பு இருக்குதான் சொன்னா கிடையாது. நம் வாழ்க்கையில் நடைமுறைகளில் இருக்கிற ஏராளமான இணை வைப்பு காரியங்களை ஒரு சில வார்த்தைகளால் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 செயல்பாடுகள்ல ஒட்டுமொத்த இணை வைப்பு காரியங்களையும் கொண்டு வர முடியும். அது என்ன 3 காரியங்கள் என்று சொன்னா, ஒன்று
அல்லாஹுக்கு நிகராக வேறு கடவுளை ஏற்படுத்துவது அது ஒரு வகையான இணை வைப்பு. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், இறைவனுக்கு இருக்கிற ஆற்றல். நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் தனக்கான நிறைய ஆற்றல்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு இருக்கிற அந்த ஆற்றல்கள், அந்த வல்லமைகள் அவனை போன்று பிற மனிதர்களுக்கு, பிற பொருட்களுக்கு வழங்கப்பட்டிருக்குமா என்று சொன்னால் அந்த அளவு கூட வழங்கப்படாது. யாருக்கும் அல்ல என்ன செய்ய மாட்டான், தன்னுடைய ஆற்றலில் இருந்து துளி அளவு கூட அல்ல யாருக்குமே தரமாட்டான். அவனை மாதிரி எந்த ஒரு மனிதராலும் எந்த ஒரு பொருட்களாலும் செயல்படவே முடியாது. ஏன்னா இறைவன் திருமறையில சொல்லும் பொழுது லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், என்ன மாதிரி யாருமே இல்லை நல்லா தெளிவுபடுத்தி இருக்கிறான். தெளிவாகவே இறைவன் சொல்லும் பொழுது அப்ப இறைவனுடைய ஆற்றலை, அவனுக்கென்று சொல்லி இருக்கிற தனி பண்புகளை ஒரு மனிதருக்கோ அல்லது சில பொருட்களுக்கோ நாம் ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால் அத்தனை காரியங்களும் இணைவிப்பில் கொண்டு போய் சேர்க்கிற காரியமாக அமைந்துவிடும். மூன்றாவது செயல்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, வணக்கங்களின் மூலமாக இறைவனுக்கு இணை வைப்பது. இந்த வணக்கங்கள் சார்ந்து எடுத்து பார்த்தோமேயானால் பொதுவாக இறைவன் திருமறையில சொல்லி இருக்கிறான், வணக்கங்கள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த வணக்கத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. அதுதான் இறைவன் நமக்கு தந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்டளை. எந்த அளவுக்கு அல்லாஹ் திருமறையிலே வணக்கங்களை குறித்து பேசுகிறான் என்று சொன்னால், இறைவன் திருமறையில சொல்லும் பொழுது வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், உங்களுக்கு வலியுறுத்துகிறான். என்ன வலியுறுத்துறான்? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், கடவுள் இறைவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். அப்ப வணக்கத்தை சார்ந்து எடுத்து பார்க்கிற பொழுது, வணக்கம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, வணக்கங்கள் என்று சொல்லி எதையெல்லாம் இறைவன் சொல்லி இருக்கிறானோ அதை அத்தனையுமே அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்யும். அல்லாஹுவை தாண்டி வேறு நபர்களுக்கோ வேறு பொருட்களுக்கோ அந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் செய்கிறோம் என்று சொன்னால் அது எந்த நோக்கத்தில் செய்யப்பட்டாலும் அது ஒரு வணக்கம்ங்கிற நிலை வருகிற பொழுது அதுவும் இணை வைப்பு என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கத்தை சார்ந்து இன்றைக்கு மக்களிடத்துல நடைமுறையில் என்னென்ன இணை வைப்புகள் இருக்கிறது என்பதை முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன இணை வைப்பு இருக்குங்கிறது அறிந்ததுக்கு முன்னாடி நாம இறைவனுக்கு வணக்கங்களை நிறைவேற்றுகிற பொழுது எப்படி அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு சொல்லுகிறார். பொதுவா இன்னைக்கு நம்ம திருமறை குர்ஆன்ல பார்க்கலாம், அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகையை குறித்து, ஜகாத்தை குறித்து, நோன்பை குறித்து, பல வணக்க வழிபாடுகளை குறித்து இறைவன் திருமறையில் பேசினாலும் எல்லா வணக்கங்களுக்கும் முன்னதாக இறைவன் நமக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். தொழுகிறது கடமை, நோன்பு வைக்கிறது கடமை, ஜகாத்து கொடுக்கிறது கடமை, மற்ற எல்லா வணக்கங்களை இறைவன் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறான். எதை குறித்து பேசுறதாக இருந்தாலும் அதற்கு முன்னதாக இறைவன் நமக்கு தருகிற ஒரு மிக முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் திருமறை குர்ஆன்ல 98வது அத்தியாயம் 5வது வசனத்துல இறைவன் சொல்லுகிறான், வமா உமிரு, இறைவன் உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். அந்த கட்டளை தவிர வேற கட்டளை கிடையாது. என்ன கட்டளை? இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா, நீங்கள் இறைவனை வணங்குகிற பொழுது கலப்பற்ற நிலையில் உங்களுடைய வணக்கத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் உறுதியாக நிற்க வேண்டும் என்கிற கட்டளையை தவிர உங்களுக்கு வேற கட்டளை கிடையாது என்று இறைவன் சொல்லுகிறார். முதல்ல இறைவன் நமக்கு சொல்ற கட்டளை என்னன்னா, நாம் இறைவனை வணங்குகிற பொழுது உள தூய்மையோடு இந்த வணக்கங்கள் முழுதும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமானது என்கிற இறைவனுக்கு உரித்தாக்கப்பட்ட வணக்கமாக மன தூய்மையோடு அந்த வணக்கத்தை நாம் அவனுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவன் நமக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள்ல வணக்கம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது,
அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவன் நமக்கு எப்படி கட்டளையிடுகிறானோ நபிக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இதற்கு முன்னாடி இருந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் அந்த கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். நீங்கள் இறைவனை வணங்கும் பொழுது அந்த வணக்கம் எப்படி இருக்கணும்? அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானதாக இருக்கணும். அவனை மட்டுமே வணங்குகிறோம் என்கிற உல தூய்மையோடு அந்த வணக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் எல்லா நபிமார்களுக்கும் கட்டளை பிறப்பித்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப இப்படி அவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய அந்த வணக்கத்தை இன்றைய காலகட்டத்துல முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் சில வணக்கங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சில மனிதர்களிடத்துல அல்லது மரணித்தவர்களிடத்துல செய்யப்படுகிற நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். அதுல உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைவன் திருமறையில சொல்லும் பொழுது ஃபதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் வலவ் கரிஹல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்கள் மறுப்பாளர்கள் உங்களை வெறுத்தாலும் கூட, வெறுத்த பொழுதும் இறைவனுக்கு அவனுடைய வணக்கத்தை உரிதானதாக ஆக்கி அவனை நீங்கள் அழையுங்கள், அவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பிரார்த்தனைன்னு சொன்னா என்ன செய்யணும்? நாம அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது லஹு தஅவத்துல் ஹக், பிரார்த்தனைன்னு சொன்னால் உண்மையில் பிரார்த்தனை என்பது யாருக்குரியதுன்னா அது அல்லாஹுக்குரியது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லஹு தஅவத்துல் ஹக், பிரார்த்தனை அல்லாஹுக்கு சொந்தமானது. அவனை தவிர்த்து வல்லதீன யதுஊன மின் தூனிஹி லா யஸ்தஜீபூன லஹும் பிஷைஇன், அல்லாஹ் அல்லாத வேற யாரையாவது நாம பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய தேவை அவர்களிடத்திலே செவியை கேட்கிறோம் என்று சொன்னால், இறைவன் சொல்லுகிறான் லா யஸ்தஜீபூன லஹும் பிஷைஇன், சிறிது அளவு கூட அவங்க உங்களுக்கு பதில் தர மாட்டாங்க என்று இறைவன் திருமறையில சொல்லுகிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, பிரார்த்தனையை குறித்து சொல்லும் பொழுது பிரார்த்தனையை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், திருமிதியில பதிவு செய்யப்படுகிறது, அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ பிரார்த்தனை அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு செய்கிற ஒரு வணக்கம், அது வணக்கம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். வக்கரஅ, மேலும் அவங்க ஓதுனாங்க வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களுடைய இறைவன் சொல்லுகிறான். நபி நீங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க, குர்ஆனுடைய வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. இறைவன் சொல்லுகிறான் ரப்புக்கும் உதுஊனி, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சொல்லுகிறான் இதுஊனி, என்னை நீங்கள் அழையுங்கள், அஸ்தஜிப் லக்கும், நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? பதிலளிக்கிறேன் என்று இறைவன் சொன்ன வசனத்தையும் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. பிரார்த்தனைங்கிற செயல்பாடு எடுத்துட்டோம்னால அது அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அது எதுவாக இருந்தாலும், சிறிதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த உதவிகளாக இருந்தாலும் சரி, அதை என்ன செய்யணும்? நாம இறைவனிடத்துல மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று குர்ஆனும் நபியும் நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. அல்லாஹ் சில உதாரணங்களோடு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட பிரார்த்திக்கிறதுக்கு அது எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறத அல்லாஹ் ஒரு உதாரணத்தோடையே சொல்லி காட்டுறான். என்ன உதாரணம் சொல்லி காட்டுறான்? திருமறை குர்ஆன்ல 13வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல இறைவன் சொல்லுகிறான். எப்படி சொல்லி காட்டுறான்னா, அல்லாஹ் பிரார்த்தனைன்னு சொன்னது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட நாம நம்முடைய தேவை பிரார்த்தனை செய்கிறோம் என்றால் அவங்க எந்த பதிலும் தரமாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு உதாரணத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன உதாரணம்? ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு அருகாமையில ஒரு சின்ன பாத்திரத்துல ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை இவர் எடுத்து குடிக்கணும். இவருக்கு தண்ணி வேணும்னா என்ன செய்யணும்? இந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணியை எடுத்து குடிச்சாதான் அவர் வாய்க்குள்ளார தண்ணி போகும். இது நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அல்லாஹ் இதை உதாரணம் எப்படி சொல்லி காட்டுறான்னா, ஒரு மனிதர் அவருக்கு அருகில் இருக்கிற தண்ணீர் பாத்திரத்துல அவர் எந்த விதமான சாதனத்தையும் பயன்படுத்தாமல் அந்த தண்ணீர் தானாக நம்முடைய வாய்க்குள்ள போகணும்னு சொல்லி அதற்கு நேராக கை நீட்டி அழைத்தால் எப்படி அந்த தண்ணீர் பதில் அளிக்காதோ அது போன்றுதான் இவர்களுடைய நிலை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டும். எந்த பதில் அளிக்காதானே, எனக்கு தண்ணீராக எடுக்குது,
எனக்கு முன்னாடி தண்ணி இருக்கு, நான் கையை நீட்டிக்கிட்டே எனக்கு தண்ணி வேணும்னு நான் கேட்கிறேன். தண்ணியை பார்த்து அந்த தண்ணியை வாய்க்குள்ள போன்னு நான் சொல்றேன். அந்த தண்ணீர் ஏதாவது பதில் அளிக்குமாறு எந்த பதிலும் தராது, அது அப்படியேதான் இருக்கும். எனக்கு வேணும்னா நான் தான் போய் என்ன செய்யணும், எடுத்து குடிக்கணும். தானா அது வாய்க்குள்ள போகணும்னு சொல்லி நாம கையேந்தி இந்த தண்ணி கிட்ட எத்தனை தடவை முறையிட்டாலும் அந்த தண்ணீர் எப்படி தன்னுடைய வாய்க்குள் தானாக செல்லாதோ அது மாதிரிதான் நாம் அல்லாதவர்களிடத்துல எத்தனை முறை பிரார்த்தித்தாலும், எவ்வளவு கேள்வி, எவ்வளவு முறை அவர்களிடத்துல நம்முடைய தேவைகளை முன்வைத்தாலும் கொஞ்சம் கூட அவங்க பதிலளிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, சில நபர்கள் இந்த பிரார்த்தனை செய்யற விஷயத்துல ரெண்டு பிரிவுகளாக பிரிவாங்க. ஒன்று, நாங்க எங்களுடைய தேவைகளை கேட்கல, இறந்து போன நபர்களிடத்துல சென்று நாங்க என்ன செய்யல, எங்களுக்கு இந்த தேவை இருக்கிறது, எங்களுக்கு அந்த தேவை இருக்குது, பொருளாதாரம் வேணும், இதையெல்லாம் நாங்கள் அவங்களிடத்துல கேட்கலையே. நாங்க கேட்கறது என்ன கேட்கிறோம், மறுமையில் எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்க தானே கேட்கிறோம். அப்படி கேட்கிற சில பேர் இருக்கிறாங்க. மறுமை நாள்ல நான் எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, சிபாரிசு செய்யுங்க, பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிதான் கேட்கிறோம் என்று சொல்லி கேட்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சில நபர்கள் இப்படி இருக்கிறாங்க, நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நமக்கு உலகத்துல என்ன தேவைகள் இருக்கிறது, என்ன கஷ்டங்கள் இருக்கிறது, என்னென்ன சிரமங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இதிலிருந்தெல்லாம் நாம விலக்கல் பெறணும், அந்த சிரமத்தில் இருந்து நம்ம வெளியேறி வரணும். அதற்காக வேண்டி நம்மோடு வாழ்ந்து மரணித்த அவர் நல்லடியாரா இல்லையாங்கிறது அடுத்த கட்ட செயல்பாடு, அதை நம்ம யோசிக்க வேண்டாம். நல்லடியார்னே வைங்க, நம்மோடு வாழ்ந்து மரணித்த ஒரு நல்லடியார் இடத்துல போயிட்டு எனக்கு இப்படியான தேவைகளை நிறைவேற்றுங்கள்னு கையேந்துகிறோம் என்று சொன்னால், அல்லது இந்த உலகத்தை நீங்கள் வாழுகிற பொழுது நல்லடியாராக வாழ்ந்தீங்கல்ல, அதை கொண்டு நாளை மறுமையில எங்களுக்காக நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்துல பிரார்த்தனை என்கிற ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அது தெளிவான இணை வைப்பு. ஏன்னா துவான்னு சொன்னாலே வணக்கம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. துவான்னு சொன்னாலே என்னது, அது வணக்கம். வணக்கம் என்று சொன்னால் அல்லாஹுவை தவிர வேறு யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, அந்த வணக்கத்தை நாம் கேட்க கூடாது, செய்யக்கூடாது என்பது இறைவன் நமக்கு விதித்திருக்கிற கட்டளை. அப்ப அந்த கட்டளையை மீறி நாம் எதை கேட்டாலும் அது என்ன செஞ்சிடும், அல்லாஹ்வுக்கு செய்கிற இணை வைப்பாக ஆகும். அப்ப இந்த காரியம் இன்றைக்கு நடைமுறையில மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. அப்ப இது மாதிரி வேறு சில செயல்பாடுகளை எடுத்து சொல்லணும் அப்படின்னா, எப்படி நாம துஆ என்கிற விஷயத்தை மற்றவர்கள்ட்ட கேட்க கூடாதோ, அது உயிரோடு இருந்தாலும் சரி மரணித்திருந்தாலும் சரி, பிரார்த்தனைங்கிறது எப்படி மற்றவர்களிடத்துல அல்லாஹ்விடத்துல கேட்க கூடாதோ, அது மாதிரி சஜ்தா என்று சொல்லுகிற காலில் விழுகிற சிரம நீகிற செயல்பாடு அல்லாஹுவை தவிர வேறு யார்ட்டையும் செய்யக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படி போகுது அப்படின்னு சொன்னால், பெரிய மார்க்க அறிஞர்களாக, பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய அளவில் மார்க்கத்தை கரைத்து குடித்தவர்கள் என்கிற பெயரில மிக பெரும் உலமாக்களாக சில நபர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலை இன்னைக்கு மக்களுடைய நிலை என்னன்னா, அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய மார்க்க அறிஞர் ஒருவர் நம்முடைய ஊருக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டா அவருடைய காலில் விழுவது, அவருடைய கால கழுவி அந்த தண்ணியை தூக்கி மேல ஊத்திக்கிறது கேட்ட பரக்கத்து. சில நபர்கள் சில இடங்கள்ல பார்க்கலாம், ஒழு செய்வாங்க. அவர் சாதாரண ஒரு மனிதர் தான், அவர் ஒரு மார்க்க அறிஞர், மார்க்கத்தை சொல்லக்கூடியவர். அவருக்கு எவ்வளவு பெரிய உயரத்தை இன்றைக்கு மக்கள் தருகிறார்கள் என்று சொன்னால், அவர் ஒழு செய்யறாருன்னா அந்த தண்ணியில பரக்கத்து இருக்குது, அதை தூக்கி மேல ஊத்துவோம். இப்படி பல செயல்பாடுகளை ஒரு மனிதனை ரொம்ப உயரத்துல அவருக்கு முழுக்க முழுக்க நாம சிரமணிந்து இருக்கிற ஒரு நிலைகளை பார்க்கிறோம். நடைமுறையில் இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட என்ன செய்து அதிகமாக நடைமுறையில வந்து கொண்டு இருக்கிறார். இந்த காலில் உழுவுறது சிரமணிகிற செயல்பாடு அப்படின்னு எடுத்தாலும் அதுவும் அல்லாஹ்வுக்குரியது. ஏன்னா திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யாதீங்க, எந்த வகையான எதற்கும் சஜ்தா செய்யாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல, சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் தான் என்ன செய்யறேன் வெளிக்கொண்டு வர்றேன், அதற்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, சஜ்தா செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லக்கூடிய செய்தியை நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது
வானவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். வானவர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, அல்லாஹ்வுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள். அவங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி என்ன செய்ய மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹுவை துதிக்கக்கூடியவர்களாகவும் அவனுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று இறைவன் திருமறையில் சொல்லுகிறான். சஜிதா அப்படின்னு சொன்னாலே அது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. இது குர்ஆன் சொல்றது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர். அவருடைய நிலை இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள்ல யாராவது ரசூலுல்லாஹ்வுடைய உயரத்துக்கு உயர்ந்தவர்களால் சொன்ன யாருமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய அளவுக்கு, சஹாபாக்களுடைய அளவுக்கு கூட இன்றைக்கு இருக்கிற மனிதர்களை நாம் உயர்த்த முடியாது. ஆனால் இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நிலை என்ன அப்படின்னா, முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லுகிற சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்படுகிற முஆத் இப்னு ஜபல் என்ன செய்யறாங்க, யமன் நாட்டுக்கு போறாங்க. யமன் நாட்டுக்கு போனா யமன் நாட்டுல சில மனிதர்கள் அவர்கள இருக்கிற உயர்ந்தவர்களுக்கு காலில் விழுந்து சஜிதா செய்யக்கூடிய காரியத்தை செய்யறாங்க. இது அந்த சஹாபி பார்க்கிறார். ஒரு மனிதர் இன்னொரு உயர்ந்த தரத்துல இருக்கிற இன்னொரு மனிதருக்கு சஜிதா செய்யற, காலில் விழுகிற காரியத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க யமன் நாட்டுல பார்த்தோம். யமன் நாட்டுல சில மனிதர்கள் வேறு சில மனிதர்களுக்கு காலில் விழக்கூடிய காரியத்தை நாங்கள் பார்த்தோம். உங்க காலில் விழுவுறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். நாங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து, மற்றவங்க சாதா மனிதர்களுக்கு விழுவுறாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நாங்கள் உங்கள் காலில் விழுவதற்கு ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி கேட்கும் பொழுது, உங்களுக்கு நாங்கள் சிரம் பண்ணிட்டுமான்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு நாங்க சஜிதா செய்கிறோம், அனுமதி தாங்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சிரம் பண்ணிய அனுமதி இருக்குதுன்னு சொன்னால் நான் என்ன செஞ்சிருப்பேன்? ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சிரம் பண்ணியணும்னு சொல்லி இருப்பேன். ஆனால் நம் இஸ்லாத்தில் அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. சிரம் பண்ணிதல் என்பதை யாருக்கும் செய்யக்கூடாது என்கிற தடை இருக்கிற பொழுது எனக்கு சிரம் பண்ணிய சொல்லி என்ன செய்வேன், நான் எப்படி கட்டளை இடுவேன் அப்படின்னு சொல்ல கேட்டாங்க. சிரம் பண்ணிறதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கணும், அவனை தவிர வேறு யாருக்கும் இருக்க கூடாது. அதனால ரசூலுல்லாஹ் தடைன்னு சொன்னாங்க. அது தடை செய்யப்பட்டு இருக்குது என்று நபிகளார் தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் இணை வைப்பினுடைய காரியங்கள், அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள்ல அவனை தாண்டி மற்றவர்களுக்கும் இது மாதிரியான இணை வைப்பினுடைய செயல்பாடுகளை நாம் செய்கிற பொழுது, ஏன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கு. வார்த்தைகளால் சொல்லுகிற பொழுது கூட வணக்கம்னு சாதாரணமா பயன்படுத்துறோம். முஸ்லிம்களுடைய நிலை என்னன்னா, வணக்கம்னு சொல்றது சிரம் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை தான் வணக்கம்னு சொல்லுவாங்க. பிற மதத்தினுடைய சகோதரர்கள் நம்மை பார்த்து வணக்கம்னு சொல்றாங்கன்னா நாமும் பதிலுக்கு வணக்கம்னு சொல்லிடுறோம். அல்லது நாம ஏதாவது பிற மத சகோதரர்களை சந்தித்து, நண்பரை சந்தித்து பேசுகிறோம்னு சொன்னா அவங்களுக்கு நாம வணக்கம்னு சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு சர்வ சாதாரணமா பரவிக்கிட்டு இருக்கு, அதிகமான நடைமுறையில இருந்து கொண்டு இருக்கிறார். இது என்ன சிரம் பண்ணிறதுங்கிறது காலில் விழுவதில் மாத்திரமல்ல, வாய்களால் கூட என்ன செய்யக்கூடாது, வணக்கம்ங்கிற வார்த்தையை பிறருக்கு நம்ம பயன்படுத்த கூடாது. ஏன்னா வணக்கம்னு சொன்னாலே நான் சிரம் பண்ணுகிறேன் என்றுதான் அர்த்தம். இன்னைக்கு டிக்ஷனரியில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வணக்கம்ங்கிற வார்த்தைக்கு சிரம் பண்ணிதல் என்கிற அர்த்தமும் இருக்கிறார். அப்ப இதை பிற மனிதர்களிடத்தில் நாம என்ன செய்யறோம், சர்வ சாதாரணமாக உபயோகிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நடைமுறையில ஏராளமான இணை வைப்பினுடைய காரியங்கள் மக்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறார். இது மாதிரியான இணை வைப்புகள், என்னென்ன இணை வைப்பினுடைய செயல்பாடுகள் மக்களிடத்துல நடைமுறையில இருக்கிறது என்பதையெல்லாம் நாம கவனித்து பார்த்து அந்த இணை வைப்பினுடைய காரியங்களில் இருந்து அல்லாஹ்விடத்துல அதிகமாக பாதுகாப்பு தேடி உலகத்தில் இருந்து மரணிக்கிற பொழுது உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு
எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரெண்டாயிரத்தி 24வது வருடம் டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியில நாம இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவா டிசம்பர் மாசத்துல ஒரு 15 தேதி 20 தேதியை தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதிகமான நபர்களுடைய ஸ்டேட்டஸ்ல இணையதளங்கள் எல்லாம் பரவுகிற ஒரு பெரிய செய்தி என்னன்னா, ஒரு வருடம் முடிவடைய போகிறது, அடுத்த வருடம் ஆரம்பிக்க போகிறது என்கிற செய்தி தான் என்ன செய்யும், அதிகமாக பறக்கும். சில பேர்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஐ மிஸ் யூ 2024 போட்டிருப்பாங்க. 2024 நாங்க என்ன செய்யறோம், ரொம்ப மிஸ் பண்றோம், ஒரு வருடம் முடிய போகிறது என்பதை ரொம்ப அதிகமாக இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ்ல எல்லாம் பார்க்கலாம். அப்ப இந்த செயல்பாட்டுல ஒரு வருடம் ஆரம்பிக்கிறது, புத்தாண்டு ஆரம்பிக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம மக்களிடத்துல, இஸ்லாமிய சமூக மக்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் எடுத்து பார்த்தோமே ஆனால் இன்னும் ஒரு 2-3 தினங்கள், டிசம்பர் 31 அன்றைக்கு இரவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புது வருடத்தை வரவேற்கிறோம் என்கிற பெயரினால் மிக பெரும் அளவிலான கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படும். எந்த அளவுக்கு கொண்டாட்டங்கள் நடைபெறும் அப்படின்னு சொன்னா, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மது அறிந்து கொண்டு பல கலாச்சார சீர்கேடான காரியங்களை செய்து கொண்டு, சில நண்பர்கள் அதற்கு பல மாதிரியான பட்டாசுகளை வெடித்து, சில நபர்கள் இனிப்புகளை எல்லாம் கொடுத்து அடுத்த புது வருடத்தை என்ன செய்கிறோம், வரவேற்கிறோம் என்று சொல்லி ஒரு மிக பெரும் ஒரு கொண்டாட்டம் எல்லா இடங்களிலும், அநேக இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம அறிந்திருக்கிறோம். இதுல நாம வருத்தப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த மார்க்கம் ஒழுக்கத்தை முழுமையாக போதிக்கிறதோ அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திலே பயணித்துக் கொண்டு, இஸ்லாமிய மார்க்கம் எந்த நாட்களை நமக்கு கொண்டாடுகிற நாளாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் பல்லாயிரம் கணக்கான ரூபாய்களை தேவையில்லாமல் செலவு செய்து கொண்டாடுகிற ஒரு நிலை இந்த புத்தாண்டிலே நம்மால் பார்க்க முடியும். இதுல எந்த விதமான யாருக்கும் எந்த இதுவுமே இருக்காது. எல்லோரும் சமமாக கொண்டாடப்படுகிற ஒரு தினங்களாக கருதி கொண்டு இந்த புத்தாண்டை இன்றைக்கு நம்ம மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறார். பொதுவாக இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ஆங்கிலத்தினுடைய வருடப்பிறப்பு கணக்கு தான் நம்ம பார்க்கிறோம். இந்த வருடப்பிறப்பினுடைய கணக்கு எதை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோமேயானால் இது பொதுவான ஒரு கொண்டாட்டம் அல்ல, ஒரு மதத்தினுடைய கொண்டாட்டம் அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்படி நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வருடங்கள்ல முஹர்ரம் அப்படிங்கிறது ஒரு முதல் மாதமாக சொல்லப்படுகிறதோ, அதே மாதிரி மற்ற மதங்களை எடுத்து பார்த்தாலும், தமிழ் மதத்தின் மாதத்துல பார்த்தாலும் சித்திரை அப்படிங்கிறது ஒரு முதல் மாசமா இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தினுடைய நாள்காட்டிகளின் கணக்குலதான் ஜனவரி மாதம் அப்படிங்கிறது முதல் மாதம். அதை ஒரு மதத்தின் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகத்தான் ஜனவரி மாதத்தினுடைய 1ஆம் தேதி இருக்கிறார். அப்ப அந்த மதத்தவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள், கொண்டாடும். ஏன்னா அவங்க மதம் அவர்களுக்கு அதை சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த ஜனவரி மாதம் எதை கணக்கிட்டு சொல்லப்படுகிறது, 2024 முடிஞ்சு 25 ஆரம்பம்னா எதை அடிப்படையாக கொண்டு 2025 சொல்றாங்க? முஸ்லிம்கள்ட்ட ஹிஜ்ரின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஹிஜ்ரியுடைய கணக்கு என்ன? நபிகளார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து அந்த வருடத்தினுடைய அடிப்படையில் அந்த கணக்கை நாம என்ன செய்யறோம், பிரிக்கிறோம். அது ஹிஜ்ரின்னு சொல்றோம். இவங்க
ஒரு வருட பிறப்புல ஒவ்வொரு மாதத்துல இந்த மாதங்களை கணக்கிட்டு வருடங்களை கணக்கிட்டு இப்ப 2025 சொல்றாங்கன்னா எதை அடிப்படையாக கொண்டு சொல்றாங்கன்னா அவர்களுடைய கடவுளாக இருக்கிற கிறிஸ்தவர் பிறப்பதற்கு பிறகு, கிறிஸ்தவர் பிறந்ததிலிருந்து இது 2024 முடியுது, 2025 ஆரம்பிக்குதுங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். இது ஒரு மதத்தின் பெயரால் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கொண்டாட்டம். இஸ்லாமிய மார்க்கத்துல அப்படி வேறு சில நாட்களில் கொண்டாடலாமா, கொண்டாடுறதுக்கு ஏதாவது அனுமதி இருக்குதா அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்து இருக்கிறார்கள். எப்படி தடை செஞ்சிருக்கிறாங்க? அபூதாவுதுல பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த அந்த காலகட்டத்துல மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு 2 நாட்களை விளையாடக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு நாட்களாக 2 நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் இந்த 2 நாளை கொண்டாடுறீங்க? ரொம்ப விமர்சையாக விளையாட்டு பல செயல்பாடுகளோடு இந்த 2 நாட்கள் கொண்டாடப்படுகிறது, ஏன் கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது இந்த மதீனாவில இருந்த மதீனத்து வாசிகள் சொல்லுகிறார்கள், அறியாமை காலத்துல இந்த 2 தினங்கள் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக, அது எதுவுமே கிடையாது, கொண்டாடக்கூடிய நாட்களாக 2 நாட்களை நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், ஏற்படுத்தியிருந்தோம். அந்த 2 நாட்களை நாங்கள் இப்போது கொண்டாடுகிறோம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், இந்த 2 தினங்களை விட்டுடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கிற சிறந்த 2 தினத்தை நீங்கள் கொண்டாடுகிற நாட்களாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னது ஹஜ் பெருநாளையும் நோன்பு பெருநாள் தினத்தை. இந்த 2 தினம்தான் முஸ்லிம்கள் கொண்டாடப்பட வேண்டிய நாட்களை தவிர வேற எந்த நாட்களும் கொண்டாடப்படுகிற நாட்கள் கிடையாது என்று இஸ்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அப்ப இப்படி தெளிவாக இஸ்லாம் சொன்னதற்கு பிறகும் கூட நாம நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்றது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க கொண்டாடல, கேக்கு வெட்டல, எந்த விதமான பட்டாசு வெடிக்கல, யாருக்கும் இனிப்பு கொடுக்கல, எதுவுமே நாங்க செய்யல, ஒரு வருட பிறப்பு ஆரம்பித்திருக்கிறதை அதனால ஒரு வாழ்த்து சொல்லுகிறோம், வாழ்த்துங்கிற வார்த்தையை சொல்லிட்டால் கூட அதை நாம் ஆதரிக்கிறோம் என்கிற அடிப்படை தான் வருகிறது. அதை ஆதரிக்கலன்னா வாழ்த்து சொல்லுவோமா? சில இன்னைக்கு நபர்களுடைய வாழ்க்கை பாருங்களேன், ஜும்மா முபாரக் சொல்லக்கூடாது, அதை நான் ஆதரிக்கலம்பாங்க, ஆனா ஜும்மா முபாரக் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த புத்தாண்டை கொண்டாட்டங்களை நாங்கள் விரும்பல, அதை உண்மையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளல, ஆனால் அதுக்கு வாழ்த்து மட்டும் சொல்லுகிறோம் என்கிற நிலை என்பது, வாழ்த்துன்னு உள்ள வந்துருச்சுன்னு சொன்னாலே நாம அதை ஆதரிக்கிறோம் என்கிற நிலை வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எச்சரிக்கை தர்றாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ, அது எதுவா இருக்கட்டும், எப்படியான செயல்பாடா இருக்கட்டும், பிற மதத்தினுடைய ஒரு கலாச்சாரத்தை நான் எடுத்து செய்கிறேன், பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் ஃபஹுவ மின்ஹும், அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்திருக்கிறாங்க. அப்ப இந்த வாழ்த்துக்கள் சொல்வதை, புத்தாண்டினுடைய கொண்டாட்டங்களை கொண்டாடுவது எல்லாம் நம்மை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற செயல்பாடாக இருக்கிற காரணத்தினால் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இது மாதிரியான கொண்டாட்டங்களை கொண்டாடுவதிலிருந்தும் அதே போன்று வாழ்த்துக்களை சொல்வதிலிருந்தும் நம்மை தவிர்த்து முழுமையாக இஸ்லாத்தை கடைபிடிக்கிற மக்களாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு கூடுதலாக ஒரு அறிவிப்பை நாம் செய்து கொள்கிறோம். கடந்த வார ஜும்மாவிலே அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. இந்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் என்பதை மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கருப்பாயூரணி என்று சொல்லுகிற கிளையினுடைய பள்ளிவாசலுக்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய வசூல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால், ஏறத்தாழ ஒரு பள்ளி வாங்குறதுக்காக இடம் வாங்கப்பட்டு இடத்தினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் ரூபாய் அந்த இடத்தினுடைய மதிப்பு. அதுல ஒரு 34 லட்சம் ரூபாய் பொருளாதாரம் பத்திரப்பதிவு எல்லாம் சேர்த்து ஒரு 34 லட்சம் ரூபாய் கட்டப்பட்டு மீதம் ஒரு 6 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு நிலை இருக்காது. அதை ஒரு குறிப்பிட்ட தொகையில கடனா வாங்கி அதையும் என்ன செஞ்சுட்டாங்க, முழுமைப்படுத்திட்டாங்க.
ஆனால் அந்த கடனை நிறைவேற்ற வேண்டிய ஒரு குறுகிய காலகட்டம் இருக்கிறதுனால அவர்களுக்கு தேவைப்படுகிற பொருளாதார தொகை ஒரு 6 லட்சம் ரூபாய் தேவையுடையதாக இருக்கிறது. அவர்கள் அந்த கிளையினுடைய பள்ளியினுடைய பணியை நிறைவு செய்வதற்கு அந்த 6 லட்சம் ரூபாய் பொருளாதாரத்திலிருந்து நம்மால் எவ்வளவு அதிகமான உதவிகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான உதவிகளை செய்து அதனுடைய நன்மையையும் முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.